ஜோசப்னு ஒரு கையெழுத்து சிஎம் போட்டாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான். ஹலோ, திஸ் இஸ் ஜான் ஜெபராஜ். உலகம் முழுதும் இருக்கிற எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கடவுள் கொடுத்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய வீடியோஸ் நான் பாக்குறேன். குறிப்பா அந்த பாஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, இந்த பாஸ்டர் வந்து அன்னைக்கே பிரேயர் பண்ணி சொன்னாரு, பிரேயர்ல சொன்னாரு, அது மாதிரி நடந்துருச்சு. உங்கள் ஜெபங்களை பரலோகம் கேட்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பதிவை நான் போட காரணம், நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றது கிடையாது. என்ன உண்மையாக நடந்ததுன்னு சொல்றேன். 2021 ஆண்டு 2021ல கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச் கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் ஆல்ரெடி சபைக்கு பேசினார். அதே போல நானும் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு காண்பித்தபடி அதை பகிரங்கமாய் டிக்ளேர் பண்ணேன். நான் என்னன்னா 2021 விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, கட்சி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல, கொடியெல்லாம் வாங்கல, அதெல்லாம் 2024 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2024 2025 தான் நடக்குது. 2021 இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற உறுதியே இல்லாத நாளில் கடவுள் பேசி ஒரு நாள் சர்ச்ல நான் டிக்ளேர் பண்ணேன். 2026 தேர்தலில் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெயர் முதலமைச்சர் என்கிற லிஸ்ட்ல வரும். அந்த பெயர் வந்து ஜோசப் விஜய் என்று நான் 2021 சபைக்கு தீர்க்கதரிசனமாக சொன்னேன். அது அங்கிருந்த என்னுடைய சபையை சார்ந்த கிங்ஸ் ஜெனரேஷனை சார்ந்த கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்டோர் அதுக்கு சாட்சி. என் கூட இந்த ப்ராஃபட் முதல்ல அதை சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஓப்பனாவே சர்ச்ல சொன்னேன், ஆண்டவர் என் டீம் பேசிட்டு இருக்கிறாரு, அதை குறிச்சு நிச்சயமா இது நடக்கும் நான் சர்ச்ல டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதை யாராலும் மறுக்க முடியாது. அதற்குரிய வீடியோஸ் எங்க கையில இருக்குது. பட் அதை போட்டு பாருங்க, சொன்ன பாருங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நம்புகிறவர்கள் நம்புங்கள். நான் ஏன் அதை சொல்றேன்னா, கடவுள் முன்னாலே தீர்மானிச்சிட்டார் இந்த டைம்ல இந்த தேர்தல்ல இவர் வரணும்னு சொல்லி. ஆகவே அவர் கரெக்டா அவர் சொன்னபடி, தேவன் சொன்னபடி, ஜீசஸ் சொன்னபடி இந்த முறை அவருடைய பெயர் வந்திருக்கிறது. இதை பார்க்கிற மற்ற கட்சி நண்பர்கள் எம்மள கோபம் பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நோக்கம் வந்து நீ யாருக்கு சப்போர்ட் பண்ற, நான் யாருக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. அதற்கு மேல நம்முடைய நாடு எப்படி இருக்கு, நம்முடைய தேசம் எப்படி டெவலப்மெண்ட்ல இருக்குது, முன்னேறுதா, அது வந்து மேம்படுதா, அதை நம்ம பார்க்கணும். நிறைய நாடுகளுக்கு போகும்பொழுது நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, அந்த நாடெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாடு ஏன் இப்படி இல்லை அப்படின்றத நான் யோசிச்சிருக்கிறேன். ஊழலினால், லஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து அதிருப்தியில் இருந்திருக்கிறோம். ஆனால் கடவுள் ஒரு மாற்றத்துக்காக இதை கொண்டு வந்திருக்கிறார். இதை எந்த கட்சியும் தப்பா சொல்றதுக்கோ இல்ல மற்ற கட்சியை அட்டாக் பண்றதுக்கோ கிடையாது. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் இந்த முறை கடவுள் கொண்டு வந்த இந்த தலைமைத்துவத்திற்காக நம்ம ஜெபித்தோம். கடவுள் ஏற்கனவே சொன்னபடி அதை செஞ்சு முடிச்சிருக்கிறார். சோ திஸ் இஸ் a fulfillment of the prophecy. ஆகவே இது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். தேவன் அதை நிறைவேற்றிருக்கிறார். என்னோட இருக்கிற எல்லா கிங்ஸ் ஜெனரேஷன் மக்களுக்காக நன்றி. இத நீங்க எல்லாரும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால நான் மறுபடியும் சர்ச்ல டிக்ளேர் பண்ணேன். நம்ம பரம்பரையா சில கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் இந்த முறை இந்த மனிதனுடைய பெயரை கடவுள் ஏற்கனவே காண்பித்ததினால் நம்ம வந்து அவருக்காக பிரேயர் பண்ணணும்னு சொன்னேன். நம்முடைய கடமையை நம்ம ஆற்றினோம். அதே போல ரிசல்ட்டுக்கு முன்னால, ரிசல்ட் மே 4ஆம் தேதி, மே 3ஆம் தேதியை வந்து நான் சர்ச்ல வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். நாளைக்கு சாயங்காலம் நேரம் கையெழுத்து மாறும், முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்கிற கையெழுத்து மாறும் நான் சொன்னேன். அதே போல அந்த எங்களுடைய சர்ச் ஜனங்கள் இந்த சாட்சியெல்லாம் சொன்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தரிசனத்துல பார்த்தது வந்து விஜய் அவர்கள் ஒரு கார்ல, அப்ப பார்த்த காட்சி. ஏன்னா இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தா தானே ஒரு அரசியல்வாதி நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப பார்த்த காட்சி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு கார்ல வராரு. அதுல சிஎம் எழுதிருக்கு, இந்த ப்ராஃபட் சொன்னாரு. அதே போல நானும் டிக்ளேர் பண்ணேன். போன வாரம் சர்ச்ல கூட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முந்தின நாள் நான் சொன்னேன், நாளைக்கு நேரம் ஜோசப் விஜய் என்கிற பெயர் வரும், பிரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். கடவுள் சொன்ன மாதிரி கடவுள் கொண்டு வந்துட்டார்.
சோ இதுல வந்து கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. நாம் எல்லாரும் மனிதர்கள், நாம் எல்லாரும் தமிழ் தாயின் பிள்ளைகள். அதனால இந்த காலம் கொடுத்த, இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறை கொடுத்த தேர்ந்தெடுத்த தலைவரை நாம் எல்லாரும் அரவணைப்போம். இது நிமித்தமாய் மற்ற கட்சியினர், மற்ற நண்பர்கள் யாரும் வாக்குவாதங்களுக்கோ இல்ல விவாதங்களுக்கோ இல்ல இத இப்ப நான் போட்ட வீடியோ ட்விஸ்ட் பண்ணி இவர் வந்து விஜய் சப்போர்ட் பண்றாரு, டிஎம்கே எதிர்க்கிறாரு, ஏடிஎம்கே எதிர்க்கிறாரு, அந்த மாதிரிலாம் தேவையற்றதை கொண்டு வராதீங்க. இப்ப நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விஜய் அண்ணன், முதலமைச்சர் விஜய் அண்ணன் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் போய் எல்லாருக்கும் கை கொடுத்து நாம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய நோக்கம் பிரிவினையோ நெகட்டிவிட்டியோ இல்ல ஒரு சண்டை இழுத்து விடக்கூடாது. நம்ம முடிந்த அளவுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும், தேசம் நல்லா இருக்கணும். அதனால அதே போல எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் போன யூனிஃபார்ம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்க. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 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 திரைப்பட கலைஞரை நான் கொண்டாடுவதற்காக போகல. கடவுள் என்கிட்ட இந்த மனிதரை நான் சிஎம்மா மாத்த போறேன்னு சொன்னதுனால அவர் மேல் பற்று கொண்டேன், அவரை நேசித்தேன், அவருக்காக நான் போய் நின்னேன். அண்ட் அந்த யூனிஃபார்ம் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் கடவுள் சொன்னபடி செஞ்சுட்டார். காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி. ஒருவேளை இத எல்லாருடைய கண்களுக்கு இது போகும், எல்லாருடைய பார்வைக்கு இது போகும். மற்ற கட்சியினர் யாரும் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, பி குட். அவர் ஒன்லி எய்ம் இஸ் டு see this தமிழ்நாடு, இந்த நாடு, நம்முடைய தமிழ்நாடு வளரணும். அதுக்காக மட்டும் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். எல்லாரும் கையிலும் அது பொறுப்பு இருக்கு. அரசியல்வாதிகள் கையில மட்டுமல்ல, மக்கள் எல்லாருடைய கையில இருக்கு. நம்ம சேர்ந்து செயல்படுவோம், இந்த தேசத்தை உயர்த்துவோம். கடவுள் நம்ம கூட இருக்கிறார். தேங்க்யூ.